சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஜிலேபி மீன் வறுவல். அது எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் எடுத்து வச்சுருக்கோம். ஜிலேபி மீன் 3 இருக்குது, நல்லா முழுசாக அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து மணங்காட்டு மசாலா சேர்த்திக்கலாம். கடையிலலாம் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம். சோள மாவு சேர்த்திக்கலாம். அடுத்தது தேவைக்கேற்ப சோள மாவு நாங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நம்ம காரம் சேர்த்திக்கலாம். அதாவது மணங்காட்டு மசாலாலேயே காரம் இருக்கும். நம்ம மேலும் டேஸ்ட் கொஞ்சம் வேணும், காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. ஜிலேபி பவுடர் கலருக்காக. அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்திக்கலாம் உடைச்சி. பச்சை முட்டை ஒன்று உடைச்சி ஊற்றியாச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நல்லா கலந்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக மீன் வந்து வறுவல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து முழுசாக இருக்குது. இது ஒரு டேஸ்ட்டு, தனி சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மசாலா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மீன் மேலே தடவிக்கோங்க. அவங்க கடையிலே வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மீனுக்குள்ளேயும் இந்த மாதிரி மசாலாலாம் இருக்க மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா எல்லா பக்கமும் அந்த மாதிரி நம்ம தடவியாச்சு. இருக்கிறத கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறதையும் அந்த மாதிரி மீனுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மசாலா இப்போ நல்லா தடவியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே தட்டத்தில் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும். ஆனால் இதை நம்ம வந்து தோசை தவாவில் வந்து இது வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். உடனே கூட இப்போ நம்ம இது மாதிரி ரெடி பண்ணதுமே உடனே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தோசை தவாவில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. லேசாக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறதால நம்மளுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் எண்ணெய். இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். மீன் இப்படி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது பக்கம் பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி மறுபக்கம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும்.
இதெல்லாம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கலர் மாறி இருக்கு. நீங்கள் அப்படி எண்ணெய் நிறைய ஊற்றி அதில் பொரிச்சு எடுக்கிறதும் இப்படி பொரிச்சு எடுக்கிறதும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக செலவாகும் இப்படி செய்கிறதால. நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம தட்டத்தை மாற்றிக்கலாம். அதேமாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒன்றா நம்ம மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சுவையான ஜிலேபி மீன் வறுவல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் SES சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.